இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். அடுத்த வார ராசி பலன் 17/2/2025 23/2/2025 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், மேலும் மிதுனராசி என்பவர்களுக்கான பதிவு இது. இந்த வாரம் முழுவதும் மேஷராசி என்பர்கள் உடல்நல பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யுது. மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறத இழக்க போகிறீங்க. இதனால் முற்றிலும் ஆரோக்கியமாக இல்லாதனால சில சந்தர்ப்பங்களில் உங்களுடைய சுவையான இனிமையான உணவுகளை தருணங்களை விட்டுருவீங்க. குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்காங்க. எந்த ஒரு குழுவிலும் அல்லது சட்டவிரோத முதலீட்டிலும் உங்கள் பணத்தை வைக்க வேணாம். ஏன்னா உங்கள் பணத்தை பாதுகாப்பாக உணர மாட்டீங்க. ஆரம்பத்திலிருந்தே உங்கள் பணத்தை பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் எந்த பெரிய இழப்பையும் இழந்துட்டோமேன்னு நினைக்க வேணாம். இந்த வாரம் சிறப்பானதாக இருக்கணும்னா, மகிழ்ச்சியான இருக்கணும்னா விருந்தினர்கள் கூட்டம் நிரம்பி இருக்கணும். இந்த நேரத்தில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், சமூக நடவடிக்கைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறணும். நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் நல்லது. தொழில் எதிர்பார்ப்பாளர்கள், இந்த வாரம் தொழிலதிபர்கள் வருத்தமடைவீங்க. உங்கள் சிக்கலை தீர்க்க நீங்கள் சில அனுபவமுள்ள நபர்கள் அல்லது நிபுணர்களை அணுகலாம். இது சிறப்பாக செய்ய உங்களுக்கு உதவும். இந்த வாரம் மாணவர்கள் கல்விக்கு வெளிநாடு போகிற வாய்ப்பு வந்தால் போயிருங்க. சிறப்பான செய்திகள் வருது. நீங்கள் இந்த திசையில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் விடாமுயற்சியுடன் செயல்படலாம். உங்களுக்கு வெற்றி நிச்சயம்தான். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய கிருதயத்தை தவறாமல் பாராயணம் செய்யணும். 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விரைந்து முடிவெடுக்கும் திறன் உங்கள்கிட்ட இருக்கும். உங்கள் செயல்களில் வெற்றி பெறணுன்ற ஆர்வம் இருக்கும். சாதகமாக மகிழ்ச்சியான தருணங்களை கொடுக்கக்கூடிய நாள். நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சிகளில் கலந்துக்குருவீங்க. 18ஆம் தேதி சாதகமான விளைவுகளையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் அளிக்குது. நீங்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. 19ஆம் தேதி தன்னம்பிக்கையுடன் செயல்படணும். அப்போ தான் வெற்றி. உங்கள்கிட்ட காணப்படும் உற்சாகமான போக்கு நீங்கள் உங்கள் செயல்களில் எளிதாக செஞ்சு முடிப்பீங்க. 20ஆம் தேதி பதட்டமான சூழ்நிலை இருக்குது. முன்னேற்றம் தாமதமாக ஏற்படும். இதனால் கவலை ஏற்படும். பயணங்கள் ஆறுதல் அளிக்கும். 21ஆம் தேதி நீங்கள் எளிதான அணுகுமுறையை மேற்கொள்ளலாம். உரையாடையில் வார்த்தைகளில் கவனம் தேவை. இனிமையான வார்த்தைகள் நல்ல பலனை தரும். 22ஆம் தேதி உங்கள் முயற்சிகளில் தைரியமாக மேற்கொள்ளணும். நம்பிக்கையை வளர்த்துக்கிறணும். அதன் மூலம் மனதில் உள்ள கவலைகளை எதிர்கொண்டு வெற்றி காண முடியும். உங்களுக்கு எந்த விஷயத்துலையும் அனுபவம் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த புது நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க உங்களோட வெல்த்து, அதனால் அவங்களுக்கு வளர்ச்சி அடையும், மன நிம்மதி ஏற்படுது. உங்களுக்கு ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட்கிட்டையும், ஹஸ்பண்ட்னா ஒய்ஃப்கிட்டையும் அனுசரித்து போயிருங்க. தடை தாமதங்களை சந்திச்சிங்கன்னா, தொழில்துறையில் இருந்தீங்கன்னா, வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா தடை தாமதங்கள் வந்தாலும் முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறலாம். உற்சாகம் அடைய ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் இந்த பிரகாசமான காலகட்டம்னே சொல்லலாம். மேஷராசி அன்பர்களுக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தால் நண்பர்களோடு உற்சாகமாக சுற்றுலா பயணம் போவீங்க. ஜலதோஷம், காய்ச்சல், தலைவலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் குணமாகும். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தீங்கன்னா மருத்துவ உதவி அல்லது பொருளுதவி செய்கிறது நன்மை தரும். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு சூழ்நிலை முழுமையாக உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். நீங்கள் நல்ல மற்றும் சிறப்பான ஆரோக்கியத்தினால் மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த ராசியில் பிறந்த வயதானவங்களாக இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் முட்டி கையில் பழைய பிரச்சனை தீர்வெல்லாம் வரும்.
செல்வம் ஒரு பகுதி நீண்ட காலமாகவே இருக்கும். ஏலம் மற்றும் செலவு போன்ற கடினமான விஷயங்கள் தடைபட்டு இருந்துச்சுன்னா இந்த வாரம் ஏலம் விட்ட பொருட்கள் எல்லாம் கைக்கு வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த வாரம் நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தருணம். மன அழுத்தம் இல்லாமல் ஒரு பெரிய அளவிற்கு தக்க வச்சுக்கிறங்க. முன்னாடியெல்லாம் வேலையில் கடினமாக உழைச்சிருப்பீங்க, ஆனால் இந்த வாரத்தில் அதை சமாளிச்சிருவீங்க. முடிக்கப்படாத வேலையெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த வாரம் வெற்றிகரமாக முடிப்பீங்க. இந்த நேரத்தில் உங்கள் மீதான பணிச்சுமை கொஞ்சம் ஜாஸ்தி தான், அதனால் அச்சப்பட வேணாம். சரியான யுக்தியை கையாண்டிங்கன்னா, புரிதலை முன் வச்சிங்கன்னா பணியை நோக்கி உங்கள் எல்லா பொறுப்புகளையும் நீங்கள் செய்ய முடியும். இந்த வாரம் உங்கள் ராசியின் மாணவர்கள் பார்த்திங்கன்னா கல்வித்துறையில் ஒவ்வொரு முயற்சியிலையும் தொடர்ந்து முன்னேறணும். அவர்களின் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் வரும் ஒவ்வொரு தடைக்கற்களையும் மறந்து மகத்தான பெறணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் சற்று சிரமந்தான் படணும். ஏன்னா கடந்து விட்டதை பற்றி வருத்தப்படாமல் இனி என்ன நடக்குதுன்றத யோசனை பண்ணுங்க. நேரத்தை வீணடிக்க வேணாம். உங்கள் தோல்விகளை மறந்து உங்கள் இலக்குகளை அடைய சரியான திட்டத்தை உருவாக்குங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சௌந்தரிய லகரியை தவறாமல் பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். வார தொடக்கத்தில் உங்களோட முயற்சிகளில் கண்டிப்பாக தடைகள் இருக்கும். தகுந்த பலன்கள் இல்லை. கட்டுப்பாட்டுடன் இருக்கணும். உற்சாகமாகத்தான் இருப்பீங்க. நண்பர்கள் ஆதரவை பெறுவீங்க. புதிய மனிதர்களை சந்திப்பீங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். 18ஆம் தேதி உற்சாகமாக இருப்பீங்க. அதே போல் நண்பர்கள் ஆதரவு தொடரும். புதிய மனிதர்களை சந்திப்பீங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்க போகிறீங்க. 19ஆம் தேதி நீங்கள் எடுத்த விவேகமான முடிவு காரணமாக உங்களின் நாள் வெற்றிகரமாக அமையும். உங்களிடம் உறுதியும் உற்சாகமும் இருக்கும். 20ஆம் தேதி எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். உங்கள் சமயோஜித புத்தி மூலம் வெற்றி பார்ப்பீங்க. 21ஆம் தேதி உங்கள்கிட்ட தைரியமான உறுதியான அணுகுமுறை இருக்கும். உங்கள் இலக்குகளில் வளர்ச்சியும் வெற்றியும் இருக்கும். 22ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கும். இன்றைக்கி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். உங்கள் இலக்குகளை நிறைவேற்ற கண்டிப்பாக பாடுபடுவீங்க. எவ்வளோதான் சிரமப்பட்டாலும் உங்களை சார்ந்தவங்க சிரமப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க. வசதியாக வாழணுன்ற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கும். சிக்கல்கள் அகன்று மனதில் நம்பிக்கை மனதில் உருவாகும். குடும்ப பொருளாதாரம் மேம்படும். தொழில்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தால் வியாபாரிகள் புது சிக்கலை சந்தித்து வெற்றிகரமாக கடந்துட்டு போவாங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா காலத்துக்கேற்ற தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீங்க. ரியல் எஸ்டேட் துறையினர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீங்க. ஷேர் மார்க்கெட் பிரிவினர் எதிர்பார்த்த லாபம் அடைவீங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் எதிர்கால நலனுக்காக புது விஷயங்களை அறிஞ்சு கொள்வீங்க. ஜலதோஷம், காய்ச்சல், கை கால் வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை விலகும். துப்புரவு தொழிலாளர்களாக இருந்தால் உங்களுக்கு அனைத்து ஆசிரமங்களுக்கும் தண்ணீர் பாட்டில் தானம் செய்கிறது கண்டிப்பாக நன்மையை ஏற்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ். மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் நீங்கள் தானாகவே நல்ல ஹெல்த்தியாக உணர்வீங்க. இந்த நேரத்தில் குடும்பம் மற்றும் பணித்துறையில் சரியான மனநிலை உங்கள்கிட்ட இருக்கும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் வலுவாக வச்சுக்கிறதுல நிச்சயமாக பயன் கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் வியாபாரத்தில் நல்ல லாபம் ஈட்ட முடியும். இதனால் நீங்கள் சில பெரிய பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெறலாம். ஆனால் பணத்தின் கண்ணை கூச வைக்கும் முன்னாடி நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கிறணும். இந்த அவசரத்தில் பணம் தொடர்பான எந்த முடிவையும் எடுக்க வேணாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொருளாதார ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கையில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். சிந்திச்சு செயல்படுங்க. குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இந்த நேரம் குடும்ப உறுப்பினர்களின் உதவியால் சிலருக்கு வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு போகிற யோகம் கிடைக்கும். இந்த ராசியில் ஜாதகக்காரருக்கு இந்த வாரம் வாழ்க்கையில் ரொம்ப புனிதமாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எதனாச்சும் விருப்பப்பட்டு பழம் சாப்பிட்ணும், இல்லை எதனாச்சும் நல்ல உணவுகளை சாப்பிட்ணுன்னு நினச்சா அது இந்த வாரத்தில் சாத்தியமாகுது. இந்த நேரம் உங்கள் தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கையில் வெற்றி தான். உங்கள் குறிக்கோளும் லட்சியமும் அடையணுன்னா நீங்கள்
வலிமையும் திறமையும் காமிக்கணும். நம்பிக்கையின்மையை நீங்கள் பொருட்படுத்த வேணாம். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் திறன்களை குறைச்சி மதிப்பிட வேணாம். சொந்த கடின உழைப்பை செஞ்சு அர்ப்பணித்து நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கணும். இல்லைன்னா நீங்களே சரியான முடிவை எடுக்க முடியாது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகங்களை தானம் செய்யணும். இன்றைக்கி அதிகமான செயல்கள் உங்கள்கிட்ட இல்லை. நீங்கள் மனக்குழப்பத்தில் தவறான முடிவுகளை எடுப்பீங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்திடணும். 17ஆம் தேதி மேம்படுத்தும் திட்டங்களை எடுக்கலாம். இசை கேட்குறது, பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் ஈடுபடுறது, இதெல்லாம் ஆறுதல் அளிக்கும். நம்பிக்கையான அணுகுமுறை சிறந்த பலன் அளிக்கும். 18ஆம் தேதி உங்கள் ஆர்வத்தை மேம்படுத்தும் திட்டங்களை எடுக்கலாம். இசை கேட்கிறது, மேலும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, இதெல்லாம் ஆறுதல் அளிக்கும். நம்பிக்கையான அணுகுமுறை சிறந்த பலன் அளிக்கும். 19ஆம் தேதி உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் என்றாலும் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் கிடையாது. 20ஆம் தேதி உங்கள் விருப்பங்கள் மற்றும் இலக்குகளில் வெற்றி பெறுவதற்கு உகந்த நாள். புதிய தொடர்புகளை இன்னைக்கு நீங்கள் ஏற்படுத்திக்கிடுவீங்க. 21ஆம் தேதி நீங்கள் நம்பிக்கையுடன் உங்கள் செயல்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்களை பெறுவீங்க. அவர்களின் ஆதரவும் கிடைக்கும். 22ஆம் தேதி முன்னேற்றமான பலன்கள் கிடைப்பதற்கு சாதகமான நாள். உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமை மூலம் வெற்றி கிடைக்கும். நம்பிக்கை உணர்வின் காரணமாக கண்டிப்பாக மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. மிதுனராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் மிதுனராசி அன்பர்கள் சுதந்திரமான மனப்பான்மையும் மற்றவங்களை சார்ந்து செயல்படாத மனதைரியமும் இருக்கும். எதிர்பாராத நன்மைகளை பெறுவீங்க. தாய்வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் எந்த சிக்கலையும் சமாளிக்கும் மனதிடம் ஏற்படும். தொழில்துறையில் இருந்தால் வியாபாரிகள் தொழில் விரிவாக்க முயற்சியில் பொறுமையாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பணியிடத்தில் வழக்கத்தை விட கூடுதல் கவனம் செலுத்தணும். ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் கட்டுமான பணிகளை நேரில் பார்வை செய்யணும். ஷேர் மார்க்கெட் பிரிவினருக்கு புதிய தொடர்பால் நன்மை ஏற்படும். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் உதவுவாங்க. வெளியிடங்களில் சுகாதாரமான சூழ்நிலை, உணவு, தண்ணீர் இதெல்லாம் அருந்துறது நல்லது. வீடுகளில் வாசனை மிக்க தூபம் இடுறதும், கோயில்களுக்கு மனமிகுந்த சாம்பிராணி குங்கிலியம் வாங்கி தர்றதும் உங்களுக்கு நன்மை தரும். இதுவரை இந்த பதிவில் அடுத்த வார ராசி பலனை பார்த்தோம். மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்கள், மேலும் மிதுனராசி என்பர்களுக்கான 17/2/2025 23/2/2025 வரை என்ன நடக்குன்றதை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.